வாயாலே வட சுடுவான் பவித்ரா ஃபர்ஸ்ட் முத்து 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 என்னடா இது அங்க மாதிரி சிவகுமார் மட்டும் ரவீந்திரன் ஓகே சோ இப்போ வந்து ஒட்டுமொத்த மெஜாரிட்டியும் வந்து ஒரே பேரு யோசிக்காமலே டப்பு டிப்பு டப்புன்னு எழுதின பேரு the title winner of Big Boss season 8 சொல்லுங்க முத்துக்குமரன் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் வந்து அவரால பேச முடியுதுன்னா இஸ் an amazing influencer அப்போ அவரு சுடுற வடையை நீங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் வடைய சுடுறான் அப்படின்னு சொல்றது நியாயமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க நான் பண்ணித்தரேன் எல்லாருக்கும் நல்லா பண்ணித்தரேன் என்னன்னா வாரம் நாமினேட் பண்ணுவோம் ஆனா அவன் எப்படி ஆரம்பிப்பான்னா இந்த வாரம் வீட்டுல இருந்து 2 நபர்களை வெளியே அனுப்ப அதுதான்டா வாரம் பண்றோம் அது சொல்றதுக்கு 2 பேர் சொல்ல மாட்டான் அதுக்கு பிகாஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இழுத்து ஒரு 2 நிமிஷம் வெறும் நாமினேஷன் மட்டும் நடக்கும் வடை மட்டும் இல்லக்கா கோழி குழம்பே வைப்பாருக்கா அவரு குழம்பே வைக்கிறேன் oh my god பவித்ராலாம் இப்படி ஃபயரா பேசி நான் பார்த்ததே கிடையாது குழந்தை மாதிரி பேசுவோம் அது பாவம் இப்படி நான் பார்த்து பண்ணி தரேன் பிரியங்கா எனக்கே முத்துக்குமரன் சொல்றேன்னா அவனால எந்த சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும் என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் இப்போ பிக் பாஸே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருக்குல்ல ஆனா இவன் பிக் பாஸையே சமாளிப்பான் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க இல்ல அது ஒரு செம்மையான குவாலிட்டி தான் அதனால அவன் பேரை சொல்றேன் சூப்பர் சௌந்தர்யா சிலப்பலா சொன்னப்போனா வடை சுட்டு எல்லாரும் மண்டலையும் ஓட்ட விழுந்துருச்சு அதனால யாராலையும் எதையும் யோசிக்க முடியல சொல்லுங்க முத்துக்குமரன் வாயாலே வடை சுடுவான் அந்த பாட்டு அதே மாதிரி இந்த டிஜே பிளாக் இருக்கார்ல அவரை டிஜே ஒயிட்னு சொல்லி வித்துருவாங்க முத்து வியாபாரம் அப்படி பார்ப்பான் அவன் ராணவ் பிரின்ஸ் ராணவ் லவ்லி இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குனாக்கா தலைவன் பாட்டு போட்ட உடனே முதல்ல என்ன பாட்டுன்னு எல்லாரும் கேட்கறாங்க அப்புறம் யாருக்கு போன்னு யோசிக்கிறாங்க வாயாலே உடனே வடைக்கு முன்னாடி பேர் எழுதிட்டாங்க அதுல பவித்ராலாம் எங்க எவ்வளவு நமக்கு முன்னாடி எவ்வளவு எழுதிடுவாங்களோன்னு இத்து வரும்போது தூக்கிறாங்க ஓட வச்சுக்கிட்டு தூ எழுதிட்டு இருக்காங்க சூப்பர் இப்ப நீங்க ஏன்டா சுடாதீங்க வந்து இது எதனால அப்படின்னு கேட்கிறேன் எல்லாரும் பசியில கிடக்கும் போது வடையை சுட்டு வித்தேன் வியாபாரம் ஆயிடுச்சு என்ன செஞ்சுருக்கேன் உங்ககிட்ட இருக்கே and that is why you are the truly deserving winner of Big Boss season 8 வாழ்த்துக்கள் சூப்பர் amazing பைத்தியம் சாச்சனா சௌந்தர்யா தர்ஷா சாச்சனா சவுண்டு தர்ஷா சாச்சனா சவுண்டு மெஜாரிட்டி வந்து இந்த பாட்டை யாருக்கு டேக் பண்றாங்க the one and only the runner up of Big Boss season 8 சௌந்தர்யா சொல்லுங்க தர்ஷிகா எதனால இப்படி ஒரு பாட்டை வந்து நீங்க அவங்களுக்கு டேக் பண்றீங்க சௌந்தர்யா வந்து டே 1ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஒரு மேனரிசம் பண்ணிட்டே இருப்பான் அது எங்க கடைசி வரைக்குமே அது என்னன்னே எங்களுக்கு புரியவே இல்லை இந்த ஹேர் ஃபிளிப்பா இருக்கட்டும் ரொம்ப பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்தா கூட அவ வந்து ஏதாவது பண்ணானா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஈவன் பிக் பாஸே என்ஜாய் பண்ற அளவுக்கு அவ வந்து பண்ணிட்டு இருப்பான் அதுவும் அந்த ஃபோன் கால்லாம் நான் வெளியில இருக்கும் போது பார்த்தேன் இப்படியெல்லாம் பிக் பாஸோட ஃபோன் கால்லாம் பேச முடியுமான்னு இருந்தது அவரே பிக் பாஸே கிளம்பி கண்ணு மட்டும் இல்லாம மொத்தமா இன்னொன்னு கூட ரொம்ப இதா இருந்தது இந்த பீட் பேக்ல தலைகீழ படுத்திருப்பா பாத்தீங்களா அதெல்லாம் வேற லெவல் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த டிடிஎஃப் விளையாடும் போது பிக் பாஸ் ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு போல முக்கியமான விஷயமே அந்த செட் மெனு தான் சாப்பிடணுன்றதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதை மட்டும் விட்டுட்டு
நீ சாப்பிடணும், நான் உனக்கு ஒரு பாயிண்ட் தருவேன். நான் இதை தெரியாம ஏதோ வேற ஏதோ நார்மலா சாப்பிடணும் போல எனக்கு அவளை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். எனக்கு 2 பாயிண்ட் தருவியா அப்படின்னு. உள்ள போனா வச்சிருந்தாங்க இவ்வளவு பெருசுக்கு. ஆனா அவ சொல்ல வேண்டியது அந்த செட் மெனுன்ற வார்த்தை தான். அதையே விட்டுட்டா முக்கியமா. ஆமா, நாங்களாம் ஒரு பாட்டு பாடி ஆடிட்டே இருந்தா ராணுவ வந்து அவங்க தனியா, ராணுவும் சௌந்தர்யம் தனியா ஆடுவாங்க. அப்புறம் இந்த பணப்பெட்டி ஐயோ அப்படின்னு ஓடி வந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சரி இவ என்ன, அது ஒரு கேம் தான், பட் எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கியூட்டான ஒரு பைத்தியம் மாதிரி தான். சௌந்தர்யா, உங்களோட ஃபிளிப்போட நீங்க இதுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்க நிறைய பைத்தியத்து மத்தில நான் வந்து முக்கியமான பைத்தியமா தெரிஞ்சிருக்கேன். ஓகே தான், ஃபைன் தான், சில் தான். சூப்பர், நைஸ். அண்ட் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை நாங்க எல்லாருமே லவ் பண்ணி தான் உங்களை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெவர் லீவ் திஸ் மேட்டர்ஸ், ஓகே, ஆல்வேஸ். தேங்க்யூ, சூப்பர். ஸோ வெல் டன். இதோட டாக் டாக் சாங் ரவுண்ட் முடிந்து விட்டது. லாஸ்ட் ஒரு வழக்கமா டிஜிஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்பாங்கல்ல, ஆமா, ஆமா. நம்மளுடைய பிபியோட சாங் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ஃபாஸ்டா ஒரு சாங் ஒன்று இருக்கு, ஆமா மட்டும் ஒரு ரெண்டு ப்ளே பண்ணுங்களா. பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் லவ்லியான மொமெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இன்னும் நிறைய கொஞ்சம் வேண்டியது இருக்கு, நிறைய செலிப்ரேட் பண்ண